சிம்பிளாக டேஸ்ட்டான பூரி கிழங்கு மசாலா வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துட்டு, கடுகு சேர்த்துட்டு, நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வந்து 1 ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துட்டு, நல்லா வந்து பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை இதோட வந்து சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. அதோட வந்து நம்ம பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து இதோட சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம 1 ஸ்பூன் மஞ்சத்தூளும் தேவையான அளவு உப்பும் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து மிளகாய்த்தூளும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். மிளகாய்த்தூள் வந்து ரொம்ப சேர்த்துக்க வேணாம், ஏன்னா பச்சை மிளகாய் வந்து நம்ம சேர்த்துருக்கோம். பெருங்காயத்தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மசாலா எல்லாமே சேர்ந்து நல்லா வந்து கலந்தாச்சு. இப்போ வந்து 4 உருளைக்கிழங்கை வந்து நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கோம். அதையும் வந்து இதோட சேர்த்துக்கிறோம். பாருங்கள், நல்லா வந்து மசிச்சு வச்சுருக்கோம். இதை வந்து இதோட சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருந்தா மல்லித்தழையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ எல்லாமே வந்து நல்லா கலந்தாச்சு. இப்போது தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கிறோம். தண்ணி சேர்த்துட்டு உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்ததுக்கப்புறமா வந்து 2 ஸ்பூன் வந்து கடல மாவு சேர்த்து கரைச்சி வச்சுருக்கோம். அதை வந்து இப்போ வந்து சேர்த்துக்கிறோம். கடல மாவு சேர்த்தோடனே வந்து நல்லா வந்து கெட்டியாகும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், அவ்வளோதான். இது வந்து கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதோட வந்து நம்ம பூரி வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.